பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. சங்கீதம் 62:5. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஆம் பிரியமானவர்களே, சங்கீதக்காரன் தாவீது அவன் சொல்லுகிறான், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே சில ஆசீர்வாதங்கள் இப்பொழுது உங்கள் கண் காணக்கூடாதபடி இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், இங்கே அருமை தேவ மனிதன் அவன் தேவனை நோக்கி அவன் சொல்லுகிற ஒரு காரியம், தன் ஆத்துமாவை பார்த்து அவன் பேசுகிறான். என் ஆத்துமாவே நீ தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் அப்படி என்று. ஆகவே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எந்த காரியத்தை குறித்து நம்பிக்கையோடு இருக்கிறீர்களோ, கர்த்தர் அதை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய பணங்களாக இருக்கலாம், அல்லது நிலங்களாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய உடைமைகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் அமர்ந்திருந்து தேவனையே நோக்கி இருக்கிற பொழுது, அவரையே நீங்கள் நம்பி வாழ்கிற பொழுது, எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே கைகூடி வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. இங்கே நாம் சங்கீதத்திலே ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாம். 27ஆம் சங்கீதம் 13ஆம் வசனமும் 14ஆம் வசனமும், நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாயிரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், கர்த்தருக்கே காத்திரு. இப்போ மறுபடியும் இங்கே பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய வாழ்விலே ஒருவேளை இழந்தவைகளாக இருக்கலாம். நம்முடைய மன அமைதி அல்லது நம்முடைய ஆசீர்வாதங்கள், நன்மைகள், இவைகளை ஒருவேளை நாம் இழந்தவர்களாக காணப்படலாம். ஆனால் தேவன் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருக்கு நாம் காத்திருக்க வேண்டும். நாம் அப்படி காத்திருக்கிற பொழுது நம்முடைய வாழ்விலே தேவன் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டுகிற காரியம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே கைகூடி வரும். அவைகளை பெற்றுக்கொள்ளும் அளவும் நாம் பொறுமையாக காத்திருக்கிற பொழுது நிச்சயமாக அந்த ஆசீர்வாதத்தை நாம் அடைந்து நம்முடைய இருதயம் மகிழ்ச்சியினால் நிரம்புகிற பொழுது அதை போல வேறு ஒரு சந்தோஷம் எங்கும் காண முடியாது, பார்க்க முடியாது. ஆகவே இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்தில் உங்கள் ஆத்மாவை நீங்கள் ஊற்றி தேவனுடைய அன்பிலே நீங்கள் பூரணப்பட்டவர்களாய் அவருடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருங்கள். நீங்கள் நம்பி இருக்கிற சகல காரியத்தையும் தேவனே உங்கள் வாழ்க்கையிலே அவர் வாய்க்க செய்ய வல்லமையுடையவராயிருக்கிறார். செபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளிலும் ஆண்டவரே, நான் நம்புகிறது அவராலே வரும் என்கிற இந்த வார்த்தையின் மூலியமாக எங்கள் வாழ்க்கையிலே பல காரியங்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். பல காரியங்கள் எங்களை நோக்கி கடந்து வருகிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எல்லாவற்றையும் எங்கள் வாழ்விலே நீரே செய்து முடித்தீர் என்பதை நாங்கள் ஆண்டவரே நினைத்து மகிழ்ந்து கலிகூற, பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்துவிட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை ஆசீர்வதியும், நாளுக்குரிய சகல கிருபைகளை தருவீராக. மனித தயவுகளை உண்டு பண்ணும். சகல வியாதிகளுக்கும், விக்கினங்களுக்கும், எரிச்சல்களுக்கும், பொறாமைகளுக்கும், வன்கண்களுக்கும் எங்களையும் குடும்பங்களையும் விசுவாச பிள்ளைகளையும் தேவனுடைய ஊழியர்களையும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். இரத்த கோட்டைகள் மறைத்துக் கொள்ளும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.